ஆமா அக்கா கமலக்கா எங்கக்கா போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆளேல வீடெல்லாம் பூட்டிட்டு இருந்துச்சு. அழுவலான அழுவுல வந்து எட்டி எட்டி பார்த்த மொழிக்கு அவர் கொடுக்கலாம். என்னால் வர முடியல, உடம்பு சரியில்லை. இந்த காலெல்லாம் விதுக்குந்து அதோட சரி எட்டி பார்த்தா வீடு பூட்டிட்டு இருந்துச்சு. எங்கக்கா போய் இந்த கமலக்கா? போயிட்டு வந்துதான் சொல்ல முடியும். எங்க போகும்போதேவா சொல்லிட்டு போக முடியும். எங்கதான் போயிருந்தீங்க? நீ எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போறியாமாவோ. என்ன பண்றது? அப்படியே இங்க இருக்கிற மாரிக்கிற பார்த்தா ஆளை காணும். போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேன்ற அவ்வளவா. எங்க போய்க்கிறேன் என்ன போய்க்கிறேன்னு கேட்பாங்கன்னுட்டு போய் வீடியோ எல்லாம் எடுத்து போடுறேன் எங்க போனாலும். ஆமா, எங்க கதை மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா மத்தவங்க கதை மட்டும் நல்லா தெரிஞ்சிடணும், இல்லைன்னா தூக்கம் வர்றது கிடையாது. நீ போய் வந்த இடம் எங்கன்னு தெரியல. எனக்கு டீ தண்ணி விட்டு தண்ணி தொண்டைக்குள்ள இறங்குது இல்லை தெரியுமா? எனக்கு சொல்லுக்காக்கா, ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிக்கிறேன், எனக்கு இறங்காது. நீ போய் வந்த இடம் எங்கன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் சொல்லுக்காக்கா. மடன்னு வேலை இருக்குது, நான் போய் செய்யணும். நானா ஊர் சுத்து போயிருந்தேன். எந்தெந்த ஊருக்கா போயிருந்த கமலாக்கா? இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறியா, ஜாலியா இருக்கிறிய? என்ன பாரு எவ்வளவு வேதனைல இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என்ன ஏன்டா தண்ணி தொலைச்சி விட்டுக்கிறாங்க. ஊர் சுத்து போயிருந்தேன். எந்தெந்த ஊருக்கு போயிருந்த? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஊரா இருந்தாதான் சொல்றதுக்கு. கேள்விப்பட்டேன், குழந்தை கூப்பிட்டு கேட்டேன் நானு. அது நான் விஜயகாந்த் தாத்தா பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லு, நான் நல்லா இருந்துச்சு. வீடியோ பார்த்தா அடை கொடக்கமா இருக்க முடியா? எங்க ஊர் சுத்து போய்க்கிறாங்கன்னு கேட்க சொல்லுது அவனுக்கு. என்ன பண்றது? நான் எங்கன்னா போறேன் வரேன் உனக்குன்னா நீ போற இடம்லாம் நான் கேக்குறேன்னா. விஜயகாந்த் எவ்வளவு நல்லவரு, வல்லவரு, எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கினாரு, சாப்பாட்டு போட்டாரு எல்லாருக்கும், இல்லாதவங்களுக்கு எல்லாம். அதனால அந்த மனுஷன் போய் பார்த்துட்டு வந்தியே சொல்லுப்பாங்களா? நீ வேணும்னா வந்து பாக்கணும். அக்கறையா இருந்தா இங்கேயே இருந்துக்குன்னு கேட்டுக்கின்னு இருப்பியா? சரி, அங்க வெண்ணெய் வெட்டுற வேலை ஊரா முட்டுக்காதுதான் வெட்டிக்காதுதான் பேசிக்கிட்டு. சரி, நீ போகும்போது என்னையும் கூட்டின்னு போ. அதுக்கான காசு எவ்வளவு நான் கொடுத்துட்றேன். நானும் ஏக்கா கமலாக்கா, என்னக்கா உனக்கு கோவம் பொசுக்குன்னு வருது? என்ன மாரி எல்லாம் வேதனையில இருந்தா தும்பச்செடிலே மாட்டிக்கு போலுக்குது. போ, எனக்கு இருக்கிற வேதனைக்கு. தெய்வம் எனக்கு அந்த குறை இல்ல, நான் நல்லாக்கிறேன். நீ சொல்ல வந்துட்டியா? எனக்காக்கா கமலாக்கா மூஞ்சி மோசம் இல்லாத இப்படி பேசுறியே, எங்க போறேன்னு தானே கேட்டேன். சரி, நீ வேற எங்கன்னா போறதுக்குலாம் கார் இருக்குது. இதுக்கு கார் இல்லையா? எங்களுக்கே இடம் பத்தல, நாங்க கார்ல போறதுக்கு. உன்னை இட்டு இது தலைமலை தான் தூக்கி வச்சுன்னு போனோம். பவிய மேலேயே பத்துன்னு வச்சு இன்னும் தலைமலை தூக்கி வச்சுக்கிறவா. சாப்பாடு எல்லாம் போட்டாங்களாங்க? அதெல்லாம் சாப்பாடு கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, சாதம், பார்ப்பா வணக்கம்லாம் பண்ணாங்க. விஜயகாந்த் பொண்டாட்டி அந்த அம்மாண்ட போய் வந்துட்டீங்களா? வணக்கம் பண்ணாங்க, போட்டோ பிடிச்சோம் கூட, என் கூட செல்ஃபி எடுத்துங்க, கை குத்தாங்க. சரிதான், புண்ணியம் தான். அதான் உனக்கு புண்ணியம் வந்துட்டுக்குது. 2 நாளைக்கு முன்னாடி நீ போறதுக்கு முன்னாடி வாயு வந்துட்டு என் வீட்டுல சண்டை வந்துச்சு. நீ எத்தி இந்த ஜன்னல் இருந்து பாத்து பாரு, நான் பாத்துட்டேன். அந்த புண்ணியத்துக்காக தானே எங்க போய் இந்த உன்னால காசிக்கு போய் வர முடியல. அதனால நம்ம அங்க போய் புண்ணியம் தேன்வெல்லாம் தான் போய் வந்துக்கிறேன். பரவாயில்ல, புண்ணியம் காய்ச்சிச்சு. என்ன வந்து ரீசெண்டா எங்க போய் வந்தேன்னு கேட்டிருந்தேன்னா நான் எல்லா மொத்திக்கு அதையும் சொல்லியிருப்பேன் எங்க அங்க போனேன்னு. நீ ஊர் சுத்து போனேன்னு சொன்ன பாரு, அந்த ஒரு வார்த்தைனாலதான் உனக்கு இத்தினால சொல்லாது இருந்தேன். அது நான் ஊர் சுத்து எங்கன்னா போய் வரது. நீங்க போனா போய் வரது, நாங்க போனா ஊர் சுத்தா? எவ்வளவு வாட்டமா ஊர் சுத்த போய்க்கிறாங்க. சரி, இப்ப எங்க ரெடி ஆயிட்டுக்கிறே, எங்க போற? நான் சொல்றேன், எங்கன்னா போவேன் வருவேன். ஆமா, என் வெயித்தச்சுலுக்கு 1000 கேட்பேன். எங்கன்னா போவேன் வருவேன். என் அக்கா கமலாக்கா, எங்கக்கா சோக்கா ரெடி ஆயிட்டுக்கிற? ஒத்த ரோசா வட்ட சைட்ல வேற பூ வச்சுட்டுக்கிற, எங்கக்கா போற? பூரி பூ. ஆமா, நான் ஒத்த ரோசா வைக்காது எங்கேயும் போறது கிடையாது. எங்க மாமா வாங்கி அந்த குத்தாங்க பூவு, வச்சுக்கின்னு தான் பார்த்த. சைடுல பூ வைக்காத ரோஸு எங்கிட்டு மொத்தல. எங்க போற இப்போ? போகும்போதே கேக்குறிய போற காரியம் விளங்குமா? போயிட்டு வந்து பாரு, எங்க போயிருந்துன்னு கேட்டா கூட சொல்லுவேன்.
போகும்போதே சொல்ல கேக்குற. ஐயோ தப்புதான். முன்ன நான் என் கூட போந்த அக்கா மாதிரி நினைச்சேன். நீ இப்படி பேசுன்னு நினைச்சு பார்க்கலக்கா கமலாக்கா. நீ போறிய நான் கேக்குறேன் அது மாதிரி. ஐயோ நீ தான் இந்த சேனல் விட்டு விட்டு பாக்குறிய. எங்க போறாளுங்கன்னு பாக்குறேன். இது வேற நான் வேற சொல்றேன். கோணி பை மாரி வாசுபடி கட்டி வச்சுக்கிறேன். நான் கோணி பை போட்டு வச்சுக்கிறேன். கண்ணுங்களே இப்படி விட்டு பாத்துக்கிறேன். எட்டி பாத்துக்கிறேன். எங்க போறேன்னா வரேன்னா பேசுறேன்னு. அதான் என் குடும்பத்துல கண்ணு வச்சு போடுறீங்க. கண்ணு வச்சுதான் ஆள் வந்து சீக்கிரம். எப்படி அதே வேலைதான் இது பண்ணிவிட்டு நாங்க சண்டை போட்டு இருந்தது. எட்டி பாத்துட்டு நீ போய் விஜயகாந்த் போயிட்டு அந்த மண்ணு மெரிச்சிட்டு சாமி கும்பிட்டு புண்ணியம் தெரியும் வந்தோம். எனக்கு தெரியாதா? கரெக்டா கவலி கூட சொல்லிட்டு போயிரு. அது உனக்கு மேல இருக்குது. என்ன பண்ண தாளம் தட்டுது. அது ஒண்ணு மாரி போல இருக்குது. கேவலி சொல்லுதுன்னு சொல்றிய. அவங்க அக்கறையா இருந்தாங்க வந்து பாத்துட்டு வந்தாங்க. என்ன விஜயகாந்த் சொல்றாரு. அவங்க அக்கறையா இருந்தாங்க வந்து பாத்துட்டு போனாங்க. வந்து பாத்துட்டு போனவங்கள நீ ஏன் பொறிங்க முடிஞ்சுக்கிறேன்னு உன்னை திட்டுறாரு. நான் உத்தா போனோம். அவர் போய் எனக்கு சாதகமாதான் கேவலி எனக்கு சாதகமாதான் சொல்லுது. உனக்கு சாதகமா சொல்லல. நீ வேற இந்த போட்டா வேற புச்சு வச்சுக்கிற. நான் போய் அதெல்லாம் கேட்க முடியுமா? ஏக்கா கமலாக்கா. ஆமா செயலாளரு எங்க வீட்டுக்காரு. நான் போய் எதனா கேட்க முடியுமா? ஏதோ அந்த புண்ணியம் அந்த கதை கேட்டோம்னா சோறு சாப்பிட்டியா என்ன கதை அவங்க புள்ளைய பாத்தியான்னு கேட்டா அந்த புண்ணியம் எனக்கும் வரும் தானே. நான் கேக்குறேன். இப்படி அப்படியே எட்வைட்டா பேசுறேன். எப்பவுமே எட்வைட்டா பேசாத, அன்பா பேசு. அவ்வளவு தூரம் போயிட்டு வந்துடக்கூடாதுன்னு விஜயகாந்த் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தோம். எங்க யாசுக்கு வந்து சாப்பாடு போட்டாங்க. அவங்க கையால போட்டாங்க சாப்பாடு. வணக்கம் சொன்னாங்க. எனக்கு தான் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் போட்டு எடுத்து கொடுக்க கூடாதா? உங்களே கெஜின்னு நான் கெடுக்கிறேன். நாங்க எல்லா மக்களும் சாப்பிடணும்னு நாங்க கொஞ்சோண்டு வாங்கினோம். எங்க வயிறு திருப்திக்கு நாங்க சாப்பிட்டோம். வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. நாங்க எத்தனை போன சாப்பாடு கூட சாப்பிடல பாத்துக்கோ. அவ்வளோ டேஸ்ட். சோறு செஞ்சு எடுத்துன்னு போனியா? ஆமாம்பா தக்காளி சாதம் கலாரி எடுத்துன்னு போனோம். நாங்க எங்க போனாலும் சாப்பாடு எடுத்துன்னு போவோம். இந்த வெளியில ஹோட்டல்ல எல்லாம் விக்கிறதுல பிடிக்காது. அதுனா அலர்ஜி. போயிட்டு வந்த உடனே வாந்தி கோக்குன்னு எடுப்பேன். நான் வாந்தியே எடுக்குது இல்ல காயக்கா. உனக்கு வாந்தியா வருமா? நீ வந்த வெய்ய அப்படி. ஏக்கா கமலாக்கா நல்ல வழிதான் வந்துக்குது. அம்மா எதிர்க்க எங்க மருமக ஒத்திக்கிறா. எந்த நேரமும் வெளி போனாலே வாந்தி. நான் நல்லாதாம்மா இருந்தேம்மா. அதுக்கு முன்னெல்லாம் சாப்பிடுவோம் கொள்ளும். வெளி போனா பூ ஒத்துக்கவே மாட்டேங்குது. அவளை பார்த்தே அவ வாந்தி எடுக்கிறது கேட்டே நானே முன்னாடி மாசமாக்குறியா குடும்ப கட்டுப்பாடு கூட பண்ணிக்கணும் வந்துட்டோம். என்ன மாசமாக்குற எதுக்கு வாந்தி எடுக்கிற? வெளி போனாவே ஆவாத பொருள் எதுக்கு நீ சாப்பிடுறேன்னா நல்லா பிடிச்சிருவா. வயிறு முட்டை துணுக்கிட்டா நான் எதுவுமே சாப்பிடல அத்தை. நானு வெளி போனாவே ஆக மாட்டேங்குதுன்றா. எதுவுமே துண்ணாது எப்படி வாந்தி எடுப்பா? வாக்குன்னு நல்லா எத்தனை முறை சொல்ற ஜெலுமத்துக்கு நல்லா துணுக்கிட்டு வந்துடுது. வந்து வாந்தி வாந்தி வாந்தின்னு எல்லாரும் அவங்க வீட்டுக்கார லீவ்ல வந்தா நல்லாக்குறா. சந்தோஷமா வெளியே போறாங்க வராங்க துண்டுறாங்க நல்லாக்குறாங்க. அவங்க வீட்டுக்கார அப்படி போனோடனே அத்தை இங்க நோவுது அங்க நோவுதுன்னு என் உயிரை டாச்சில் எடுத்துடுறா. என்ன பண்றதுக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம்லாம் அதுக்குறா. அப்படி போன உடனே எத்தனை கிரிமினல் வேலை செய்யணுமோ அத்தனையும் செய்யற ஆம்படியான்னு தெரியாது. அக்கா அரிசி இருந்தா கூடாங்கக்கா. சாயங்காலம் பசங்க வரும் சாப்பாடு செய்யறதுக்கே அரிசி இல்லைக்கா சுத்தமா. இருந்தா கொடுக்கா ஒரு 2 கிளாஸு. அரிசி எடுத்துன்னு வந்ததும் கொடுத்துட்டுவியா? அரிசி எடுத்துன்னு வந்ததும் கொடுத்துட்றேன். என்ன பண்றது? அது இல்லைனாலும் ரேஷன் அரிசி இருந்தா கூட கொடுக்கா. நாங்க ரேஷன் அரிசி கூட சாப்பிடுவோம்க்கா. கமலாக்கா சரிம்மா கொடுக்குறேன். ஏதாவது வெளியே போய் வந்து கொடுக்குறியா இப்பயே கொடுக்குறியா அரிசியா? ரேஷன் அரிசியா வேணா? எது வந்தாலும் பரவாயில்ல. 2000 ரூபாய் விற்குது அரிசி. நல்லா சாயங்காலமா தரேன். சாயங்காலம் டயர்டாக போய் படுக்கணும். உங்ககிட்ட பேசியே எனக்கு தலைநோவு வந்து தெரியுமா? ஊரா முட்டு கதை நம்மளுக்கு நாத்துக்கு போய் இருக்கிற வேலையை பாரு. சரி ஏதோ விஜயகாந்த் சார் போய் பார்த்துட்டு வந்துக்கிறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அந்த கதை கேட்டதுல எனக்கும் சந்தோஷம். சரியா? அந்த காஞ்சினா வீட்டு பொண்ணு வேசிக்கு வந்துக்குதாமே? முன்னே சொல்லல. இப்ப வேற எனக்கு சொல்லுவாளுங்களா?
தட்டும் கொடுக்க மாட்டாளுங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாளுங்க இதில் வேற கோபம் ஆளை பார்த்து பார்த்து கொடுக்குறாங்களாமே தட்டு. அப்பனா பையில சொருவிக்கிறாளுங்க எங்கன்னா எத்தனை போட்டேன் நம்மளுக்கு என்னத்துக்கு. அதான் குழந்தைங்க ஒட்டிக்குமா இட்டுன்னு போய் வந்துடுறாளுங்க. ஒத்தி ஒத்தி 4-5 தட்டு வாங்கி போனா எங்களுக்கு கிடைக்கும்? கிடைக்கதான் மாட்டேங்குது. அதே தொழில் எடுத்துன்னு வர ஆளுங்கடியம்மா. அதுக்கே கூப்பிட்டுருக்க மாட்டா, தட்டு வாங்கி கொடுக்கணும். இந்த பை தைக்கிற அக்காவும் என்ன பண்ணுது, காசு கொடுக்க மாட்டேங்குது. இது நம்பிதான் நானே ஏதோ ஒரு வேளை கஞ்சாவது சாப்பிடுங்க கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்குது இல்லையா அவங்க? நீ குத்தா கொஞ்சம் சொல்லக்கூடாதா? எம்மா கஷ்டவாளி பொண்ணுமா அந்த பொண்ணு பை தைச்சு குத்தா உடனே சம்பளம் குத்துருமான்னு சொல்றது இல்லையாக்கா? கமலாக்கா நீ மட்டும் வாங்கி வச்சுக்கிறியாங்காட்டியும் பை தைச்சு. ஏன் கமலாக்கா துட்டுதான் தைச்சு தைச்சு கொடுக்குறேன், கொஞ்சம் வாங்கி கொடுக்க கூடாது எனக்கு? அம்மா நீ நினைச்ச நேரத்துல உனக்கு துட்டு வேணும்னா எப்படிமா வரும்? 15ஆம் தேதி ஆனாதான் அவங்க பில்லு வாங்கி அவங்க கொடுப்பாங்க. அவங்களே நேரடியா கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு பையன் நீ தச்சு குத்துனா அவங்க எடுத்துன்னு போய் இன்னொரு ஒருத்தர்கிட்ட குத்துட்டு, ஏன்னா வயிற்று கொடுமைக்கு தானே இதெல்லாம் செஞ்சுன்னு கிடக்குறேன். அளவு இல்லையா? ஜான் வயிற்றுக்கு தானே அவங்க குத்தாதான் அவங்க தான் கொடுப்பாங்க. உனக்கு திடீர்னு வேணும்னா எப்படி? நான் குத்தா 2 டம்ளர் அரிசி கேட்டேன், சரியா நீ நான் போய் தூங்கி வந்து சாயங்காலமா தரேன்ற. ஏதோ பசி எடுக்குது சாப்பாடு இல்லைன்னாலே கேட்குறேன். எப்படி இதெல்லாம்? உடனே கிடைக்கிற வீட்டுக்கு போமா தெய்வம். என்ன பண்ற? உடம்பு எனக்கு தான் தெரியும். சரிதான். சாவுனா பாய்ப்புனா சங்கத்தை தீப்புனாங்கிறோம் நானு. ஏன்னா பண்றதோ சரியா இருந்து வாங்கி போட்டா எப்படி போட்டான்? பைக்காரக்கா வேற வரும், இதெல்லாம் வாங்கி போறதுக்கு வேற. இந்து வாங்கி போட்டா எப்படின்னா எதுன்னு சொல்லு எனக்கு. அரிசி கொடுக்காயக்கா நான் கொடுக்குறேம்மா. ஏமா நீ ஒரு ராமாயணமா எடுக்கிற அரிசி? சரிக்கா சரிக்கா வரேன்க்கா. நானு போய் கவர் எடுத்துன்னு வரேன். தலை பொழு வாங்கிக்கணும், பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு போடணும். அந்த மாதிரிதான் எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு சொல்லி வளர்த்துக்கிறாங்க. சாப்பாடு தானே அரிசி தானே கொடுக்குறேன். சரிக்கா சரி சரி வரேன். இந்த பையில போட்டு கொடுக்கா. நீ எவ்வளோ அளந்து கொடுக்க, நல்ல அரிசி கொடுத்தாலும் சரி, இல்லை ரேஷன் அரிசி கொடுத்தாலும் சரி, இல்லை பச்சை அரிசி கொடுத்தா கூட சரி, ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு 2ஆவதுலாம் வேணாமா. நீ எடுத்துன்னு போய் சாப்பிட்டு எனக்கு நல்ல பேர் சொன்னாவே போதும். 4 இடத்துல போய். அக்கா கமலாக்கா இது சொன்னது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்க்கா. கமலாக்கா ஒரு வயசோடு போகிறதுக்கு அங்கங்க போடின்னு மூஞ்சடி மொத்தடி காமிச்சு அனுப்புறாங்கக்கா. கமலாக்கா நன்றிக்காக்கா. சரி நான் இப்போ வரேன். நான் போய் இதெல்லாம் இது பண்ணிட்டு வந்து இது பண்றேன். வரேன்க்கா. நன்றிக்கா கமலாக்கா. எதுவும் தப்பாயித்துக்காது, நான் ஒண்ணு நறுக்குன்னு பேசணுன்னே. சரியா? நம்ம தானே அப்படியே பழகணும் நம்ம. கமலாக்கா எல்லாமே பேசிடுவீங்க. லாஸ்டா வந்து சாரின்னு கேட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடுவீங்க. சரி கமலாக்கா. சில ஜெலமுங்க அப்படிதான் என்ன அப்படி திட்டாத. சரி நான் வரேன் போயிட்டு. சரிதானா? அப்படியே நம்பர் மாதிரியே பேசுவீங்க, அப்புறம் லாஸ்டா வைப்பீங்க. சரி உலகமே அப்படித்தாங்குது. சரி போய் வரேன். சரிம்மா போய் வா. சரி கமலாக்கா. சந்தோஷம். சரிக்கா.